இந்த பக்கம் பார்த்தா ধনকে দেখলু তুই ননিসিনা মনকে চিনলু না இந்த பக்கம் பார்த்தா சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா Thank you everybody. We're so happy to be here. We're so grateful to be here. Happy Republic Day to everybody in India. கடந்த சில மாதங்களாக உலக பிரசித்தி பெற்ற கோல்ட்ப்ளே இசைக்குழு பற்றிய செய்திகள் இந்தியாவில் ஒரு பேசுபொருளாக இருந்து வந்தது. உதாரணத்துக்கு கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் இவர்களின் இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட் விற்பனையின் போது புக்மை ஷோவில் ஆன்லைன் புக்கிங் மூலமாக பலர் 2500 ரூபாய் முதல் 35,000 ரூபாய் வரை டிக்கெட்டுகளை வாங்கி அதை பல லட்சங்களுக்கு, அதாவது 10 லட்சம் வரை விற்கப்பட்டதாக குற்றச்சாட்டு இருந்தது. இது மட்டும் இல்லாமல் பெரும்பாலானோர் கோல்ட்ப்ளே இசைக்குழு பாடல்கள் பற்றி ஒரு நாலேஜும் இல்லாமல் வெறும் சோஷியல் மீடியா மோகத்தில் டிக்கெட்டுகளை வாங்கியதாக விமர்சனமும் வைக்கப்பட்டது. இன்னைக்கு நாம கோல்ட்ப்ளே பற்றி பெரிதும் பேசப்படாத ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இது குப்பை பழகு. கோல்ட்ப்ளே இசைக்குழு தங்களின் மியூசிக் ஆஃப் தி ஸ்பியர்ஸ் உலக சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக சில நாட்களுக்கு முன்பு இந்தியாவில் பல நிகழ்ச்சிகளை நடத்தினர். மும்பையில் நடைபெற்ற 3 நிகழ்ச்சிகள் மற்றும் அகமதாபாத்தில் நடைபெற்ற 2 நிகழ்ச்சியிலும் பலர் கலந்து கொண்டனர். அதிலும் 26ஆம் தேதி ஜனவரி அன்று அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 1,34,000 ரசிகர்கள் கலந்து கொண்டனர். இது ஆசியாவின் ஒரு மிகப்பெரிய இசை நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. கோல்ட்ப்ளே தங்களின் உலக சுற்றுப்பயணத்தின் போது பல நிலைத்தன்மை, அதாவது சஸ்டைனபிள் முயற்சிகளை மேற்கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான பொறுப்புணர்வை வெளிப்படுத்திட்டு வராங்க. இதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோல்ட்ப்ளே தங்களின் முந்தைய சுற்றுப்பயணங்களுடன் ஒப்பிடும்போது நேரடி கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வுகளை, அதாவது கார்பன் எமிஷன்களை 50% வரை குறைக்க திட்டமிட்டுள்ளனர். இது மேடை கட்டமைப்பு, பயணம், சரக்கு போக்குவரத்து மற்றும் மின் பயன்பாடு போன்ற அனைத்து செயல்பாடுகளிலும் உமிழ்வுகளை குறைக்க முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் DHL உடன் அதிகாரப்பூர்வ லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னராக இணைந்து சரக்கு மற்றும் போக்குவரத்தில் இருந்து கார்பன் எமிஷன்ஸை குறைக்கிறார்கள். மேம்பட்ட உயிரி எரிபொருட்கள், அதாவது பயோஃபியூயல்ஸ் போன்ற தீர்வுகளை தங்கள் விமான பயணம் மற்றும் நிலத்தில் மின்சார வாகனங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். இசைக்குழுவின் மேடை தயாரிப்பு முழுவதும் புதுப்பிக்கத்தக்க ஆர் ரெனியூவபிள் மற்றும் குறைந்த உமிழ்வு ஆர் லோ எமிஷன்ஸ் கொண்ட ஆற்றலால் இயக்கப்படுகின்றது. அவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சோலார் பேனல்கள் மற்றும் மின்சார பேட்டரிகளை நிறுவி நிகழ்ச்சியின் போது பயன்படுத்தப்படும் ஆற்றலை இயற்கைக்கு எந்த பாதகமும் இல்லாமல் சுத்தமான முறையில் பெறுகின்றனர். கோல்ட்ப்ளே தங்களின் நிகழ்ச்சிகளில் ரசிகர்களின் நடனங்களை ஆற்றலாக மாற்றும் கைனடிக் ஃப்ளோர்ஸை ஸ்டேடியத்தின் சுற்றுப்பகுதிகளில் நிறுவி இருக்கின்றனர். மேலும் மின்சார உற்பத்தி செய்யும் பைக்குகளை நிறுவி ரசிகர்கள் மூலமாக தங்கள் நிகழ்ச்சி பேட்டரிகளை செயல்படுத்த உதவுகின்றனர். அதேபோல நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களில் இருக்கும் கழிப்பறைகள், தண்ணீர் குழாய்கள் போன்றவை நீர் குறைந்த அளவில் பயன்படுத்தும்படி மாற்றி வடிவமைக்கின்றனர். ரசிகர்களுக்கான வாட்டர் ரீஃபில் ஸ்டேஷன்ஸ் அமைக்கின்றனர். மேலும் ரசிகர்கள் மீண்டும் நிரப்பக்கூடிய ரீயூசபிள் வாட்டர் பாட்டில்ஸ் நிகழ்ச்சி இடத்துக்கு கொண்டு வர ஊக்குவிக்கப்படுகிறார்கள். கோல்ட்ப்ளே தங்களின் விமான பயணங்களுக்கு முழுமையாக கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படும் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல், அதாவது எரிபொருளை பயன்படுத்துகிறது. இது பாரம்பரிய எரிபொருளுடன் ஒப்பிடும்போது 80% வரை கார்பன் உமிழ்வுகளை குறைக்க முடியும் என்று சொல்லப்படுகின்றது. கோல்ட்ப்ளே தங்களின் மேடை தயாரிப்பை புதிய முறையில் சிந்தித்து நிலைத்தன்மை கொண்ட, அதாவது சஸ்டைனபிள் பொருட்கள் மற்றும் நடைமுறைகளை கொண்டு வடிவமைக்கின்றன. நிகழ்ச்சியின் போது பார்வையாளர்களுக்கு வழங்கப்படும் ரீயூசபிள் LED wristbands 100% கம்போஸ்டபிள் பிளான்ட் பேஸ்ட் பொருட்களால் தயாரிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பிறகும் அவை திரும்ப பெறப்பட்டு கிருமி நீக்கம் செய்யப்பட்டு மற்றும் ரீசார்ஜ் செய்யப்படுவதால் புதிய wristbands உற்பத்தி 80% வரை குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் நிகழ்ச்சியின் போது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்காக பயன்படுத்தப்படும் கான்ஃபெட்டி 100% பயோடிகிரேடபிள் பொருட்களால் தயாரிக்கப்படுகின்றது. அதே போல பைரோடெக்னிக்ஸ், அதாவது ஃபயர் எஃபெக்ட்ஸ்க்கு குறைவான தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்களை பயன்படுத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சாப் நிறுவனத்துடன் இணைந்து கோல்ட்ப்ளே ஒரு இலவச செயலியை, அதாவது ஆப் உருவாக்கியுள்ளார்கள். இது நிகழ்ச்சிகளுக்கு லோ கார்பன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது குறைந்த கார்பன் விருப்பங்களை தேர்ந்தெடுக்க ரசிகர்களை ஊக்குவிக்கின்றது.
நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பாட்டில்களை நீக்கி மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்கள் பயன்படுத்துகின்றனர். மேலும் ஸ்டேடியங்களில் உருவாகும் குப்பைகளை மறுசுழற்சி திட்டங்கள் மூலம் சேகரித்து குப்பைக்கு செல்லாமல் தடுக்கின்றனர். தங்கள் குழுவில் உள்ளவர்களுக்கு பிளான்ட் பேஸ்ட் அண்ட் மீட் ஃப்ரீ உணவுகளை வழங்குகின்றனர். மேலும் மீதமான உணவுகளை உள்ளூர் ஃபுட் பேங்க்ஸ் மூலமாக ஏழை மக்களுக்கு தானமாக வழங்குகின்றனர். கோல்ட்பிளேவின் அனைத்து விற்பனை பொருட்களும் சஸ்டைனபிள் மற்றும் நெறிமுறைகளுக்கு ஏற்ப பெறப்படுகின்றது. முடிந்தளவிற்கு பிளாஸ்டிக் மற்றும் பாலியஸ்டருக்கு மாற்றாக இயற்கை சார்ந்த பொருட்களான ஆர்கானிக் காட்டன் பயன்படுத்த உறுதி கொண்டுள்ளார்கள். கோல்ட்பிளே தங்களின் வருமானத்தின் 10% சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நலத்திட்டங்களுக்கு வழங்குகிறது. இதன் மூலம் கிளைண்ட் எர்த், த ஓஷன் கிளீனப், ஒன் ட்ரீ பிளான்டட் போன்ற அமைப்புகளை ஆதரிக்கின்றனர். அதே போல உலகளவிய ரீஃபாரஸ்டேஷன் திட்டங்கள், அதாவது மரங்கள் நடும் திட்டங்களில் முதலீடு செய்து வனங்களை மீள உருவாக்குவதன் மூலம் சுற்றுச்சூழலுக்கு ஆதரவாக செயல்படுகின்றனர். இதுவரை இவர்கள் நிகழ்ச்சிக்காக விற்பனை செய்யப்பட்ட ஒவ்வொரு டிக்கெட்டிற்கும் ஒரு மரத்தை நட்டுள்ளனர். கோல்ட்பிளே தங்களின் சுற்றுச்சூழலியல் பாதிப்புகளை தொடர்ந்து அளந்து அதை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இந்த விரிவான முயற்சிகளின் மூலம் கோல்ட்பிளே இசைக்குழு இசை மற்றும் சுற்றுச்சூழலியல் பொறுப்புணர்வு இந்த இரண்டும் ஒருங்கிணைக்கக்கூடியது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். கோல்ட்பிளே தங்களின் உலக சுற்றுப்பயணத்தின் போது பல நிலைத்தன்மை முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் மும்பையில் நடைபெற்ற அவர்களின் நிகழ்ச்சியில் பல முரண்பாடுகள் காணப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. நவி மும்பை மாநகராட்சி இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட 82 டன் குப்பைகளை சேகரித்ததாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் எர்த் அமைப்பின் அறிக்கையின்படி இந்த நிகழ்ச்சி சுமார் 300 டன் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வுகளை, அதாவது கார்பன் எமிஷன்ஸை உருவாக்கியதாக கண்டறிந்துள்ளது. கோல்ட்பிளே தங்களின் சுற்றுச்சூழலை காப்பதற்கான முயற்சிகளின் அறிவித்திருந்தாலும் மும்பை நிகழ்ச்சியில் ஏற்பட்ட அதிக அளவான குப்பைகள் மற்றும் கார்பன் உமிழ்வுகள் இந்த முயற்சிகள் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என்பதை காட்டுகின்றன. இந்த முரண்பாடுகள் கோல்ட்பிளேவின் நிலைத்தன்மை முயற்சிகள் மற்றும் செயல்பாடுகளுக்கு இடையிலான வேறுபாட்டை வெளிப்படுத்துகின்றன. நிலைத்தன்மை நோக்கங்களை முழுமையாக அடைய அவர்கள் வரும் காலங்களில் தங்களின் செயல்பாடுகளில் மேலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று குப்பை பழகு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் நேரத்துக்கு மீண்டும் நன்றி. குப்பை பழகு.